ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து ஒரு நாட்டுடைய அல்லது மாநிலத்துடைய அடிப்படை அமைப்புகளை உருவாக்குவது மற்றும் மேம்படுத்துவது, இதை தான் அது சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மக்களுடைய வாழ்வு, பொருளாதாரம், நிர்வாகம் ஆகியவை இயங்கிறதுக்கு தேவையான அடித்தளம் என்று சொல்லலாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 2 வகையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. சாலைகள், பாலங்கள், துறைமுகங்கள், ரயில்வே, மின்சாரம், நீர் சப்ளை, இரிகேஷன் சிஸ்டம்ஸு, ரோட்ஸு, பிரிட்ஜஸ் இதெல்லாம் வந்துடும். சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பள்ளிகள், மருத்துவமனைகள், பல்கலைக்கழகங்கள், பப்ளிக் இன்ஸ்டியூஷன் இது எல்லாமே வந்து சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்துடும். ஸோ ஒரு நாட்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் நல்ல டிரான்ஸ்போர்ட்டு எளிதாகும். அதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தால் ட்ரேடு அதிகரிக்கும், இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய வளரும். மேலும் ஹைவேஸும் போர்ட்ஸும் துறைமுகங்களும் இருந்தால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து ரொம்ப இலகுவாகும். அடுத்து வேலைவாய்ப்பு உருவாகும் நிறையாக. வாழ்க்கை தரம், மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அவங்களுக்கு நல்ல எலக்ட்ரிசிட்டி, க்ளீன் வாட்டர், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் இதனால் மக்கள் வாழ்க்கை தரம் உயரும். இன்னொன்று நேஷ்னல் செக்யூரிட்டி இருக்கும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மிலிட்ரி சப்போர்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, ஸ்ட்ராட்டஜிக் ரோட்ஸ், ஏர்போர்ட்ஸ் இருந்தால் நாட்டுடைய பாதுகாப்புக்கு இது மிகவும் வலுவாக இருக்கும் சொல்லலாம். ஸோ ஒரு எஃபிஷியன்ட் கவர்னன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கான முக்கிய அடித்தளம் என்று இதை சொல்லலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் அந்த நாட்டுடைய பொருளாதாரம், எக்கனாமி வளராது, ட்ரேடு குறையும், மக்கள் வாழ்க்கையுடைய தரம் குறையும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் சிவிலைசேஷன் என்று சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் வந்து மேற்கத்தியர்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தான் இதில் முன்னோடியாக இருக்கிறோம், நாங்கள் தான் முதல்ல செஞ்சோன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நிறைய உருட்டுவாங்க அவங்க. உமர் ரலியல்லாஹு வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி இதற்கான அடித்தளங்கள், முன்னோடிகளை எப்போயோ செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதனால தான் காந்தி கூட என்ன சொன்னார்னா, உமர் ஆட்சி வந்தால் நீதமாக இருக்கும் இந்தியாவில் என்று போல சொல்லுவாங்க. ஸோ உமர் ரலியல்லாஹு காலத்தில் இருந்த மாடல் டெவலப்மெண்ட் மாடலுக்கு முன்னோடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் டெவலப்மெண்ட் மாடலுக்கு சாலைகள் மற்றும் போக்குவரத்து இதில் ரொம்ப அதிக கவனம் செலுத்தினாங்க. ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் புதிய நகரங்களை இணைக்கக்கூடிய சாலைகளை அமைச்சாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வர்த்தகம் மற்றும் படைகளை இயக்குவதற்கு எளிதாகும் வகையில் பாதைகள் அமைக்கப்பட்டுச்சு. பயணிகள் ஓய்வெடுக்க ரெஸ்ட் ஸ்டேஷன்ஸ் அங்கங்கே அமைக்கப்பட்டுச்சு. அவங்க சொன்ன ஒரு விஷயம், ஈராக்கில் ஒரு கழுதை தடுமாறினாலும் விழுந்தாலும் அதற்கு நான் தான் பொறுப்பு, மறுமையில் அல்லாஹ் என்னை பொறுப்பு கேட்பான், நான் சரியாக செய்யணும் என்னுடைய ஆட்சி என்று அல்லாஹ்க்கு பயந்தாங்க. அவங்க இஸ்லாமிய ஆட்சி செஞ்சாங்க, குரான் ஹதீஸ் அடிப்படையில் ஆட்சி செஞ்சாங்க. அதனால் உலகத்துக்கு ஒரு முன்னோடியாக அவங்க விளங்கினாங்க. ஸோ வந்து பாதை மற்றும் போக்குவரத்து வசதி வந்து ஒரு அரசுடைய முக்கிய பொறுப்புங்க. இன்று நவீன காலத்தில் பார்க்கலாம் இல்லைங்களா, நேஷ்னல் ஹைவேஸு, எக்ஸ்பிரஸ்வேஸு, டிரான்ஸ்போர்ட் காரிடார்ஸு. ஸோ இந்தியாவில் கூட நேஷ்னல் ஹைவே நெட்வொர்க் இருக்குது. உலகத்தில் மாடர்ன் லாஜிஸ்டிக்ஸ் காரிடார்ஸ் இருக்குது. இதற்கெல்லாம் முன்னோடி 1400 வருஷத்துக்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அடுத்தது அர்பன் டெவலப்மெண்ட், புதிய நகரங்களை அமைத்தல். அதாவது உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு காலத்தில் முக்கிய நகரங்கள் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டுச்சு. முக்கியமாக பஸ்ரா, கூஃபா, ஃபுஸ்தாத் இதெல்லாம் சொல்கிறோம். இந்த நகரங்களில் வந்து மசூதி, மார்க்கெட்டு, மஸ்ஜிதுகள், குடியிருப்பு பகுதிகள், நிர்வாக மையங்கள் என்று ஒரு பிளான்டு சிட்டி மாடல் இருந்தது. இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லைங்களா, பிளான்டு சிட்டிஸ், அர்பன் பிளானிங்லாம் பண்ணோன்னு, நியூ கேபிட்டல் சிட்டி, ஸ்மார்ட் சிட்டிலாம் சொல்கிறாங்களா. இதற்கெல்லாம் முன்னோடி தான் அவங்க எப்போயோ செஞ்சுட்டு போயிட்டாங்க இந்த விஷயங்களை. அடுத்தது நீர்ப்பாசனம் மற்றும் கால்வாய்கள் ரொம்ப முக்கியம். வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அவங்க காலத்தில் உமர் ரலியல்லாஹு காலத்தில் இரிகேஷன் கெனால்ஸ் அமைக்கப்பட்டது. அங்கங்கே விவசாயத்துக்கு நீர் வழங்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க பேரே ஒரு கெனாலுக்கு வைக்கப்பட்டது, கெனால் ஆஃப் அமீருல் முமினின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கெனால் வந்து உணவு டிரான்ஸ்போர்ட்டு, அக்ரிகல்ச்சர் சப்போர்ட்டு இரண்டுக்கும் உதவுச்சு. அடுத்து இன்றைக்கி நவீன காலத்தில் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, டேம்ஸ் கட்டுறாங்க, கெனால் சிஸ்டம்ஸ் வைக்கிறாங்க, லார்ஜ் அக்ரிகல்ச்சர் இரிகேஷன் சிஸ்டம்ஸ். இதற்கு எல்லாமே உமர் ரலியல்லாஹுடைய முன்னோடியான ஆட்சி இருந்ததுன்னு சொல்லலாங்க. எப்பயோ செஞ்சுட்டு போயிட்டாங்க அதெல்லாம். அடுத்து சந்தைகள் மற்றும் வர்த்தக அமைப்பு, மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கரெக்ட் பண்ணாங்க, ஒழுங்குபடுத்தினாங்க. ஆர்கனைஸ்டு மார்க்கெட்ஸை உருவாக்குனாங்க. குரான் ஹதீஸ் அடிப்படையில் செயல்படக்கூடிய மார்க்கெட் இன்ஸ்பெக்டர்ஸ் நியமித்தாங்க. மேலும் மொனோபொலி மற்றும் ஃப்ராடு தடுக்கப்பட்டுச்சு. இதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸு, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் லாஸு, ஆன்டி மொனோபொலிஸ் லாஸு, இது எல்லாத்துக்குமே முன்னோடி உமர் ரலியல்லாஹு செஞ்ச அந்த ப்ளூ பிரிண்ட். மூலம் பொது சேவை கட்டிடங்கள் நிறுவுனாங்க. பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மஸ்ஜிதுகள், அரசு நிர்வாக மையங்கள், இராணுவ முகாம்கள் அனைத்தும் சிஸ்டமாக கட்டப்பட்டுச்சு. ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காம்ப்ளெக்ஸு, பப்ளிக் இன்ஸ்டியூஷன், மிலிட்ரி பேஸஸ்ஸு இதற்கான முன்னோடி உமர் ரலியல்லாஹு ஆட்சியில் அவங்க எப்போயோ செஞ்சுட்டாங்க. ஸோ அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாலிசி பார்த்திங்கன்னா, உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு மக்கள் நலன், வர்த்தக வளர்ச்சி, பாதுகாப்பு, திட்டமிடப்பட்ட நகர வளர்ச்சி இது எல்லாமே அதில் இருந்தது. ஸோ இதனால தான் பல ஹிஸ்டாரியன்ஸ் கூட சொல்லுவாங்க, மாடர்ன் ஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங்க்கு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி ஒரு முன்மாதிரியானது என்று சொன்னாங்க.